ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 38. மிருத்யு ஜன்ம வதாம் வீர தேகேன சகஜாயத்தே அத்யவாப்த சதாந்தேவா மிருத்யுர்வை பிரணேனாம் த்ருவக. வெட் பை வேர்ட் மீனிங். மிருத்யு மரணம், ஜன்மவதாம் பிறவி எடுத்துள்ள ஜீவராசிகளின், வீர சிறந்த வீரரே, தேகேன சக உடலுடன், ஜாயதே பிறக்கிறான் பிறவி எடுத்தவன் மரணமடைவது நிச்சயம், அத்ய இன்று, வா அல்லது அப்தசத நூற்றுக்கணக்கான ஆண்டுகளின், அந்தே முடிவில், வா அல்லது மிருத்யு மரணம், வை உண்மையில், பிராணினாம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும், துருவ நிச்சயப்படுத்தப்பட்டுள்ளது. டிரான்ஸ்லேஷன். சிறந்த வீரனே, மரணம் உடலுடனேயே பிறந்துள்ளது என்பதால் பிறந்தவன் மரணமடைவது நிச்சயம். ஒருவன் இன்றோ அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகோ மரணமடையலாம். ஆனால் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரணம் நிச்சயம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கம்சன் மரணத்திற்கு அஞ்சியதால் அதை தவிர்க்க ஒரு பெண்ணை கொல்லவும் அவன் தயங்கவில்லை என்றாலும் மரணத்தை அவனால் தவிர்க்க முடியாது என்பதை வசுதேவர் அவனுக்கு உணர்த்த விரும்பினார். மரணம் நிச்சயம். அப்படியானால் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் அபகீர்த்தியை விளைவிக்கப் போகும் ஒன்றை அவன் ஏன் செய்ய வேண்டும்? பகவத்கீதை 2.27 பின்வருமாறு அதை உறுதி செய்கிறது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யார்த்தே நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி. பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவனுக்கு பிறப்பும் நிச்சயம். எனவே தவிர்க்க முடியாத உன் கடமையை நிறைவேற்றும் பொழுது இதற்காக கவலைப்படாதே என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். மரணத்தைக் கண்டு ஒருவன் அஞ்சக்கூடாது. மாறாக அடுத்த பிறப்பிற்கு தன்னை ஒருவன் தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்வில் கிடைத்துள்ள நேரத்தை பிறவிச் சக்கரத்தை நிறுத்தும் பணிக்கு ஒருவன் பயன்படுத்த வேண்டும். மரணத்திலிருந்து விடுபட முயற்சி செய்து பாவச் செயல்களில் சிக்கிக்கொள்வது நல்லதல்ல. ஸ்லோகம் 39. தேகே பஞ்சத்வம் ஆப்பன்னே தேஹி கர்ம அனுகோ அவச்சக தேகாந்தரம் அனுப்பிராப்ய பிராக்தனம் தியஜதே வபுகு. வெட் பை வேர்ட் மீனிங். தேகே பஞ்சத்வம் ஆப்பன்னே உடல் 5 மூலப்பொருட்களாக மாறும் பொழுது, தேகி உடலின் உரிமையாளனான ஜீவராசி, கர்ம அணுக அவனது சொந்த கர்ம வினைகளுக்கேற்ப, அவச்ச தானாகவே, தேக அந்தரம் பௌதிக மூலப்பொருட்களான மற்றொரு உடலை, அனுப்பிராப்ய பயனாக பெறும், பிராக்தனம் முந்தைய, தியஜத்தே கைவிடுகிறான், வப்பு உடலை. டிரான்ஸ்லேஷன். தற்போதைய உடல் தூசியாக மாறி மீண்டும் 5 மூலப்பொருட்களாக மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயமாக உருமாற்றம் பெறும்பொழுது, உடலின் உரிமையாளனான ஜீவராசி தன் கர்ம வினைகளுக்கேற்ப தானாகவே பௌதீக மூலப்பொருட்களால் ஆன மற்றொரு உடலை பெறுகிறான். அடுத்த உடலை பெறும்பொழுது தற்போதைய உடலை அவன் கைவிடுகிறான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதை ஸ்ரீமத் பகவத்கீதை 2.13 பின்வருமாறு உறுதி செய்கிறது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர நமுஹ்யதி. உடல் பெற்ற ஆத்மா இந்த உடலில் சிறுவயதிலிருந்து இளமை பருவத்திற்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறொரு உடலுக்கு மாறுகிறது. தன்னுணர்வு பெற்ற ஆத்மா இத்தகைய மாற்றத்தைக் கண்டு திகைப்படைவதில்லை. இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஒரு ஜீவராசி இந்த ஜட உடல் அல்ல. ஜட உடல் ஜீவராசியின் உடை மட்டுமே ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதை உடலை ஒரு உடையுடன் ஒப்பிட்டு ஒருவன் எப்படி உடைகளை ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டே போகிறான் என்பதை தெளிவாக விளக்குகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது. பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரிபோல்.